செயலாளர் திருப்பூர் இடிமுழங்கும் சுடலை அவர்கள். ஸல்லல்லாஹு நபிகள் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், சல் அவர்களே, ஈமான் என்றால் என்ன என்று கேட்கிறார்கள். அதற்கு சல் சொல்கிறார், ஈமான் என்றால் இறைவன் ஒருவனே என்பதை நம்புவது, வானவர்களை நம்புவது. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஈமான் என்றால் நம்பிக்கை என்பதுதான் பொருள் என்று சல் அவர்கள் சொல்கிறார். அப்படி பார்த்தால் இந்த தேர்தலில் மானத்தமிழ் கூட்டம் நம்ப வேண்டியது இரண்டைத்தான், ஒன்று ஈமான், மற்றொன்று சீமான் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் பதிவு செய்து, பேரன்பு கொண்ட பெற்றோர்களே, பெரியோர்களே, 40 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுகின்ற நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற எங்கள் வேட்பாளர் மருத்துவர் சந்திரபிரபா ஜெயபால் அவர்களை ஆதரித்து எழுச்சியும் புரட்சியுமாக இந்த பொதுக்கூட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து நிலை பொறுப்பாளர்களே, அமைப்பாளர்களே, அனுமதி தந்து பாதுகாப்பு பணியை செய்து கொண்டிருக்கின்ற கண்ணியமிக்க காவல்துறை அதிகாரிகளே, பத்திரிகை ஊடக நண்பர்களே, மாற்றுக் கட்சி தோழர்களே, பகுதிவாழ் பொதுமக்களே, வியாபார பெருங்குடிகளே, உங்கள் யாவருக்கும் செந்தமிழன் சீமானின் தம்பி திருப்பூர் சுடலையின் எழுச்சியும் புரட்சியுமான மாலை வணக்கம். பிறன்பு கொண்டவர்களே, இன்று காலை 4 மணிக்கு அலாரம் வைத்து எழுந்து 400 கிலோமீட்டர் பயணித்து இந்த இடத்தில் மணமேல் குடியிலே சொந்தங்களிடத்திலே பேச வேண்டும் என்ற ஆவலோடு வந்திருக்கிற பிள்ளைக்கு அடுத்த அரை மணி நேரம் மட்டும் உங்கள் செவியை தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் தொடங்குகின்றோம். இந்த பிள்ளைகள் நாங்கள் 40 தொகுதியிலும் தனித்து போட்டியிடுகின்றோம். உங்களால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஒரு மாற்று அரசியலை, ஒரு புதிய அரசியலை முன்வைத்து, ஒரு ஆக சிறந்த மாற்று அரசியலை முன்வைத்து களத்திற்கு வந்திருக்கின்ற பிள்ளைகள் நாங்கள் வாக்குகளை கேட்டு வந்திருக்கிறோம். பேரன்பு கொண்ட பெற்றோர்களே, பெரியோர்களே, உங்களிடத்தில் எங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல் அவர்கள் தான் சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்று சொன்னால், உழைத்தவனுடைய வியர்வை காய்வதற்கு முன்பாக அவனுக்கான ஊதியத்தை கொடுத்து விடு என்று சொல்லுகிறார். அப்படி பார்த்தால் பெற்றோர்களே, பெரியோர்களே, கட்சி தொடங்கிய 14 ஆண்டு காலமாக சமரசமற்ற இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் முன்னெடுத்த அத்தனை போராட்டங்களிலும் இந்த மண்ணில் மத்திய அரசோ மாநில அரசோ இந்த மக்களுக்கு எதிராக, இந்த மண்ணுக்கு எதிராக எந்த திட்டங்களை கொண்டு வந்தாலும் அந்த திட்டத்திற்கு எதிராக இந்த மக்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை சீமானின் தம்பிகள் நாங்கள் சொந்த பிரச்சனையாக நினைத்து 14 ஆண்டுகளாக இந்த மண்ணிலே நாங்கள் போராடி வருகிறோம். தொடர்ச்சியாக 14 ஆண்டுகள் தொடர்ச்சியாக உங்களுக்காக போராடுகிற பிள்ளைகள் சீமானின் தம்பிகளுக்கு நீங்கள் தந்த ஊதியம், பாதுகாப்பை கூட தருவதற்கு துப்பில்லாத தேசத்தில் இந்த ஆட்சியாளர்களுக்கு நாம் மீண்டும் வாய்ப்பை தரப்போகிறோமா? தரப்போறோமா? மீனவ பிரச்சனை, அது யாரோ ஒருத்தர் பிரச்சனைப்பா. நாம விவசாயம் தானே பார்க்கிறோம், நாம ஆட்டோ தானே ஓட்டுறோம், நாம மூட்டை தானே தூக்குறோம். அப்படி கடந்து போய் விட முடியாது. ஹோட்டலுக்கு போய் உட்கார்ந்துட்டோம்னா கேட்கிறோம்ல, நல்ல வஞ்சர மீனா வைங்க, நல்ல மீனா வைங்க, முள்ளில்லாத மீனா வைங்க, நல்ல ருசியா இருக்கும் கேட்கிறோம்ல. அப்ப அந்த நரேந்திர மோடியை பார்த்தால் சீனா சிதறுகிறது, பாகிஸ்தான் பதறுகிறது. இளைஞரை மீட்டு வந்தார், அதற்கு மோடிஜிக்கு வாழ்த்துக்கள் தான். ஆனால் ஒரே ஒரு ராணுவ வீரனுக்காக சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் செய்த நரேந்திர மோடி அவர்களே, 970 அக்கா தங்கச்சிகள் தாலி எடுத்து மூலி அவர் நிக்கிறாங்கடா அயோக்கிய பல்லுகளா. எடுத்த நடவடிக்கை என்ன நடவடிக்கை? இந்த கச்சத்தீவு இன்னைக்கு எல்லா பகலும் பேசுறானா இல்லையா? இத்தனை வருஷமா பேசாத அத்தனை பேரும் இப்ப சொல்றான். நரேந்திர மோடி பேசுகிறார் கச்சத்தீவை பத்தி, அம்மன் பட வில்ல அரமண்டை அமித்ஷா பேசுகிறார், ஸ்டாலின் பேசுகிறார், உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறார். அட ஓபிஎஸ் பேசுறாருங்க, உங்க ஊர் ஓபிஎஸ் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நாங்க தர்ம யுத்தம் நடத்தியாவது நாங்க கச்சத்தீவை மீட்டு கொடுத்துருவோங்கிறாரு ஓபிஎஸ். ஐயா ஓபிஎஸ் ஐயா, நீங்க தர்ம யுத்தம் நடத்தி உங்க கட்சியவே நீக்கிறதுக்கு துப்பில்லாத நீங்க கச்சத்தீவை எல்லாம் நீக்க போறேன்னு சொல்றது இது நகைப்பா இல்லையா? நகைப்பா இல்லையா? அவர் ஒரு பக்கம் போகட்டும். அப்ப இந்த கச்சத்தீவு நாங்கள் ஒரு செய்தியை பதிவு செய்ய விரும்புகிறோம். தொடர்ச்சியாக எங்களை கவனிக்கின்ற அத்தனை பேருக்கும் தெரியும், இன்றைய தேதியில் வேண்டுமானால் கச்சத்தீவை பற்றி நரேந்திர மோடி பேசலாம், ராகுல் காந்தி பேசலாம், உருட்டு மன்னன் உதயநிதி பேசலாம். இவர்கள் அத்தனை பேரும் கச்சத்தீவை இன்று பேசலாம். பேச வைத்தது எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான்.
தொடர்ச்சியாக கட்சி ஆரம்பித்த இந்த 14 ஆண்டுகள் இந்த கச்சத்தீவு பிரச்சனையை அணைந்து விடாமல் நீருபூத்த நெருப்பாக தன் தம்பிகளிடத்திலே தங்கைகளிடத்திலே கச்சத்தீவை பற்றி திரும்ப திரும்ப பேசி அதை பேசு பொருளாக உயிர்ப்போடு வைத்திருந்த பிள்ளைகள் நான் உங்கச்சின் பிள்ளைகள் நாங்கள். எங்க அண்ணன் தான் அடிக்கடி பதிவு செஞ்சார். என்னன்னு கச்சத்தீவு யாருக்கு சொந்தமானது? தூக்கி கொடுத்தாங்களே இந்திரா காந்தியுடைய மாமியா யாரு? கமலா நேரு அவர்கள் நேருவை கரம் பிடித்து திருமணம் செய்வதற்காக 1914 ஆண்டு பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி கல்யாணம். அப்படி நேருவை கட்டிக்க வந்தப்ப இந்திரா காந்தியுடைய மாமியா கமலா கொண்டு வந்த சொத்தா கச்சத்தீவு? இல்லை இல்லை. காட்டை கலனியாக்கி கல்லுக்குள் நீர் கொணர்ந்து மாட்டை தோழனாக்கி மண்ணுக்குள் ஏரோட்டி தங்கமன சென்னல் தலை தோங்கும் பூமியிலே சிங்கமன சிறுத்தை என எங்கள் பாட்டன் சேது நிலமாண்ட சொத்து, எங்கள் தாத்தன் சொத்து கச்சத்தீவை எப்படா நீ தூக்கி கொடுத்த கேட்டது நாங்கள், சீமானின் தம்பிகள் நாங்கள். அப்ப தொடர்ச்சியாக அத்தனை பிரச்சனைகளையும் பேசுகிற நாங்கள் கேட்கின்றோம். அப்படிப்பட்ட பிள்ளைகள் எங்களுக்கு நீங்கள் ஏன் வாக்களிக்கிறது இல்லை? ஏன் ஓட்டு போடுறதில்லை? மாற்றுக் கட்சியை சேர்ந்த இத்தனை பேர் இருக்கிறீர்கள், யாராவது ஒருவர் கையை தூக்கி சொல்லுங்கள். பேசுகிற தம்பி உங்க அண்ணன் சீமா இந்த பிரச்சனைக்கு பேசல, உங்கள் கட்சி நாம் தமிழர் கட்சி இந்த பிரச்சனைக்கு போராடல, குரல் கொடுக்கல. ஒன்று ஏதாவது ஒன்றை உங்களால் சொல்லிவிட முடியுமா? அப்ப கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்கார பிள்ளைகளாக பிறந்த பிள்ளை போல கறந்த பாலை போல உண்மையும் நேர்மையுமாக களத்தில் நிற்கிற பிள்ளைகள் நாங்கள், சீமானின் தம்பிகள். எதுலங்க நாங்க குறைஞ்சு போயிட்டோம்? எதுல குறைஞ்சு போயிட்டோம்? திருட்டு திமுகவை விட, இந்த அடிமை அண்ணா திமுகவை விட, இந்த பாசிச பாஜகவை விட, இந்த கழுசட்டை காங்கிரஸ் கட்சியை விட சீமானின் தம்பிகள் நாங்கள் எதில் குறைந்து போனோம்? ஏன் எங்களுக்கு ஓட்டு போட மாட்டீங்க நீங்க? ஏன் கேட்டா திரும்ப திரும்ப சொல்லுவது நாம் தமிழருக்கு போட்டா பிஜேபி வந்துரும் பாய். நான் கேட்கிறேன், டேய் நாம் தமிழருக்கு போட்டா நாம் தமிழர் தானடா வரும், பிஜேபி எப்படிடா வரும்? பிஜேபி எப்படி வரும்? தொடர்ச்சியா திமுகவுடைய வெற்றி எங்க தெரியுமா இருக்குது? தொடர்ச்சியா இந்த இஸ்லாமிய சமூகத்தை, சிறுபான்மை சமூகத்தை பாஜக என்ற பூச்சாண்டியை காட்டி வீட்டிலே சிறுபிள்ளைகளுக்கு பூச்சாண்டி வந்துவிடும் என்று சோறு ஊட்டுவதை போல பாஜகவை காட்டி 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 காட்டியே இந்த சிறுபான்மையின வாக்குகளை மொத்தமாக வைத்திருப்பதுதான் திமுகவுடைய வெற்றிக்கு காரணம். நாங்க என்ன சொல்றோம்? இவ்வளவு தூரம் பேசுறாருல ஸ்டாலின், சிறுபான்மையின மக்களுக்கு நாங்க தான் காப்பிரைட் வாங்கி வச்சிருக்கோம் சொல்றாருல. குறைந்தபட்சம் இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலை கிட்டத்தட்ட 30 ஆண்டு கால கோரிக்கை. 30 ஆண்டுகள். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தர் ஒரு குற்றம் பண்ணிடுறாரு, சிறைக்குள்ள போறாரு. சிறைக்குள்ள போறவர் யோசிச்சு பாருங்க, ஒரு சுக துக்கத்துல கலந்து கொள்ள முடியாமல், ஒரு நல்லது கெட்டதுல கலந்து கொள்ள முடியாமல், கட்டின பொண்டாட்டியை விட்டுட்டு, பெத்த தாயை விட்டுட்டு, பெத்த பிள்ளைகளை விட்டுட்டு, அத்தனையும் விட்டு சிறைக்குள்ள ஒருத்தன் போறான்னா அவருடைய மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? எப்படி இருக்கும்? என்றாவது ஒரு நாள் நாம் விடுதலையாவோம். விடுதலையாகி போற அன்னைக்கு நாம் எந்த தவறை செய்தோமோ அந்த தவறை இனி செய்துவிடக் கூடாது, நம் குடும்பத்தோடு ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்வோம் என்ற நம்பிக்கையில் தான் இருப்போம். சிறைக்கூடங்களின் நோக்கம் என்ன? ஒரு குற்றவாளியை தண்டிப்பது நோக்கம் அல்ல. அந்த குற்றமே நடக்காமல் அவனை திருத்துவதுதான் சிறைச்சாலையுடைய நோக்கமாக இருக்க முடியும். அப்படி பார்த்தால் போன தேர்தலில் மிஸ்டர் ஸ்டாலின் நீங்க தானே வாக்குறுதி கொடுத்தீங்க, நாங்கள் வந்தால் புடுங்குவோம் கொடுத்த 500 சில்லறை வாக்குறுதிகள்ல நீண்ட கால இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வோம் வாக்குறுதி கொடுத்தாரா இல்லையா? உங்களுக்கு தெரியுமா? ஒரு நீதிமன்றமானது ஒரு வழக்கை விசாரிக்கின்ற போது குற்றம் சாட்டப்பட்டவன் அவன் என்ன சாதி என்ன மதம் எதையும் ஆகக்கூடாது, குற்றத்தின் தன்மையை மட்டும்தான் பார்க்கணும். அதுவே அந்த நீதிமன்றம் அந்த குற்றவாளிக்கு தண்டனை எழுதுகின்ற போது அவனுடைய வயசு என்ன, பின்புலம் என்ன, ஏற்கனவே இந்த தப்பை செஞ்சிருக்கானா, இதுதான் முதல் முறையா என்பதை பார்க்க வேண்டும். அதுவே அந்த குற்றவாளியை விடுதலை செய்கின்ற போது அவனை ஒரு மதமாகவோ சாதியாகவோ அல்ல, குற்றவாளியாக கூட பார்க்க கூடாது. இதுதான் இயல்பு. அப்படித்தான் இருக்கிறதா? மதத்தை காரணம் காட்டி இவன் இஸ்லாமிய சிறைவாசி விடுதலை செய்யக்கூடாது இத்தனை நாட்கள். உங்களுக்கு தெரியுமா? சட்டம் சொல்லுது இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வதற்கு ஸ்டாலினுடைய அனுமதி தேவையில்லை. குறைந்தபட்சம் சிறைத்துறையினுடைய அமைச்சர், உங்க மாவட்டத்துக்காரர் தான் ரகுபதி இல்லையா, அந்த ரகுபதி சிறைத்துறையின் அமைச்சர் நினைத்தால் ஒரு கையெழுத்தை போட்டு சிறைவாசிகளை விடுதலை செய்ய முடியும். செய்தார்களா? செய்வார்களா? இவருக்கு ஸ்டாலினுக்கு ஊருக்கு போய் பஸ் ஸ்டாண்டு திறக்கணும்,
ஊருக்கு பஸ் ஸ்டாண்டு திறக்கணும். பஸ் ஸ்டாண்டுக்கு உங்க அப்பா கருணாநிதி பேரை வைக்கணும். ஜல்லிக்கட்டு மதுரையில் ஜல்லிக்கட்டு மைதானத்தை திறந்து அதுக்கு பேர் என்ன பேரு? கலைஞர் கருணாநிதி பேரு. நாங்க கேட்கிறோம், ஏண்டா ஜல்லிக்கட்டுக்கும் கருணாநிதிக்கும் என்னடா சம்பந்தம்? என்ன சம்பந்தம்? சென்னையில் ஒரு பஸ் ஸ்டாண்டு, அதுக்கு கலைஞர் கருணாநிதி பேரு. சரி, அதுதான் இளவங்க 5 முறை நாட்டை ஆண்டு பேசி பேசி முதலமைச்சர் ஆயிட்டாரு, அதனால கருணாநிதி பேரை வச்சிங்க. சரி, பக்கத்துல செஞ்சியில ஒரு பஸ் ஸ்டாண்டை கட்டி அதுக்கு யாரு பேருன்னா ஸ்டாலினுடைய பாட்டி அஞ்சலி அம்மாளுடைய பேர், அஞ்சுகம் அம்மாளுடைய பேர், ஸ்டாலினுடைய பாட்டி பேர். நாங்க கேட்கிறோம், அஞ்சுகம் அம்மாள் கருணாநிதி என்ற அந்த கயவரை பெற்றெடுத்ததை தவிர அஞ்சுகம் அம்மாள் செய்த சாதனை என்ன? சாதனை என்ன? அப்ப எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கிற ஸ்டாலின் அவர் பாட்டி பேரை பஸ் ஸ்டாண்டுக்கு வச்சிட்டீங்க, அஞ்சுகம் அம்மாள் பேரை வச்சிட்டீங்க. சரி, நாளைக்கு ஒருவேளை உங்களுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சரா வர்றாருன்னு வச்சுக்குவோம். வர போறது இல்ல, சீமானின் தம்பிகள் விட போறதும் இல்ல. ஒருவேளை வர்றாருன்னு வச்சுக்குவோமே, அப்படி வந்தாருன்னா உங்களை மாதிரியே உங்க மகன் உருட்டு உதயநிதியும் ஒரு பஸ் ஸ்டாண்டை கட்டி அவர் பாட்டி பேரை வைக்கணும்னு முடிவு பண்ணாருன்னா எந்த பாட்டியோட பேரை வைக்கிறது? சிக்கல் வருமா இல்லையா? கோபாலபுரத்துல ஒண்ணு, அங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு. இந்த மினி பஸ் ஒவ்வொரு ஸ்டாப்லயும் நின்னு போற மாதிரி வெளியில தெரிஞ்சது 3 பாட்டி, தெரியாத பாட்டி எத்தனை பாட்டியோ. அப்ப யார் பேரை வைப்பது? அப்ப என்ன கேள்வி வருதுன்னா, பெற்றோர்களே, பெரியோர்களே, இந்த நிலத்தின் அதிகாரம், இந்த நிலத்திற்கு சொந்தக்கார பிள்ளைகள் நம்முடைய பூர்வகுடி பிள்ளைகளின் கையில் இல்லாத காரணத்தினால் பிழைக்க வந்தவன் எல்லாம் அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு ஆளாளுக்கு பேர் வைக்கிறான். ஆளாளுக்கு நான் கேட்கிறேன், இதே நிலத்துல சூரியன் மறையவும் இல்லை உதிக்கவும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பரந்த நாடு இங்கிலாந்து. அந்த வெள்ளைக்காரர்கள் உலகங்கள்லாம் போய் வந்து அடிமைப்படுத்தினான், நாட்டு ஆண்டான். ஆனால் வெள்ளைக்காரனிடத்திலே இழந்த நிலத்தை தனி ஒரு மனிதியாக நின்று தன் மக்களையே படையாக திரட்டி இழந்த நிலத்தை மீட்டது உலக வரலாற்றிலேயே ஒருவர் தான் நம்முடைய பாட்டி அப்பத்தா வேலு நாச்சியார் என்ற பெரும் புரட்சியாளர் தான் இழந்த நிலத்தை மீட்ட ஒரு போராளி. நாங்கள் கேட்கின்றோம், அப்படிப்பட்ட நம்முடைய பாட்டி வேலு நாச்சியாருக்கு ஏதாவது ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு பேர் உண்டா? ஒரு சிலை உண்டா? அந்த கோபம் உங்களுக்கு வரவில்லையா? வரலையா? வஉசி என்ற பெருமகன் வஉசி, எனக்கு தெரிந்து ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே வஉசியை போல ஒரு ஆக சிறந்த புரட்சியாளனை, ஒரு விடுதலை போராட்ட வீரனை பார்க்க முடியாது. ஏன்? வெள்ளக்காரன் கப்பல் ஓட்டான், அவனுக்கு போட்டியாக கப்பல் வரணும்னு முடிவு பண்றாரு. காசு இல்லை, தான் கட்டின பொண்டாட்டி மீனாட்சி அம்மாள் கழுத்துல கிடந்த தாலியை எடுத்து விற்கிறாரு. வித்து அந்த காசை எடுத்துக்கொண்டு பம்பாய்க்கு போறாரு கப்பல் வாங்குறதுக்கு. அப்படி போன இடத்துல அவருடைய பிள்ளை தூத்துக்குடியில 1 வயசு பிள்ளை இறந்து போகுது. பெத்த பிள்ளை இறந்து போயிடுது. தந்தி போது வஉசிக்கு, உங்கள் பிள்ளை இறந்து விட்டது வஉசி, அதனால் பிள்ளைக்கு இறுதி காரியம், கடைசி காரியம் செய்யணும் வாங்கன்னு தந்தி போகுது. பதிலுக்கு தந்தி அனுப்புறாரு வஉசி. என்ன தெரியுமா அனுப்பினார்? நான் பெற்ற பிள்ளைக்கு செய்ய வேண்டிய இறுதி காரியத்தை விட, நான் பெற்ற பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடைசி காரியத்தை விட, நான் பிறந்த நாட்டுக்கு செய்ய வேண்டிய பெரும் காரியத்தில் இருக்கிறேன், என்னால் வர முடியாது என்று சொன்னார். என்று சொன்னால் பெற்றோர்களே, ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்த வஉசி அவர்கள் இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடி சாகின்ற போது 50 ரூபாய் பணம் இல்லாமல் மண்ணெண்ணெய் விற்று தொழுநோய் வந்து சாகின்ற போது சென்னையின் வீதிகளிலே செத்து போனார் என்று சொன்னால், அப்படிப்பட்ட பாட்டன், நம்முடைய பாட்டன் வஉசிக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு பேர் இருக்குதா? ஒரு சிலை இருக்கிறதா? அந்த கோபம் சீமானின் தம்பிகளுக்கு வருவதை போல உங்களுக்கு ஏன் வரமாட்டது? ஏன் என்று சொன்னால், நாம் தான் இன உணர்வை விட்டுட்டோமே. இன உணர்வு 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த அன்னை தமிழகத்தின் பிள்ளைகள் நாம். ஆரி ஓரி பாரி ஆய் நல்லி அதிகமா கடையெழு வள்ளல்கள் வாழ்ந்த இனத்தில் பிறந்த பிள்ளைகள் நாம். உலகில் மாற்றத்தை சேர்ந்தவனெல்லாம் ஆடை இல்லாமல் அம்மனமாக திரிந்த போதே உலகத்திற்கு ஆடை கட்டி இதுதான் மானம் என்று வகுப்படுத்த இனத்தில் பிறந்த பிள்ளைகள் நாம். நம்முடைய இன உணர்வை நாம் விட்டுவிட்டோம். சாதியாக நிற்பது, மதமாக நிற்பது. நாங்க என்ன ஆளுக தெரியும்ல, நாங்கெல்லாம் ஆண்ட பரம்பரை தெரியும்ல, நாங்கெல்லாம் யார் தெரியுமா? காட்ட வித்து கள்ளு குடிச்ச ஆளுக தெரியும்ல உனக்கு என்று நாம் சாதி பெருமை பேசிக் கொண்டிருந்தோம். வந்தவன் போனவன் திருட்டு திமுக காரன் எல்லாம், கட்டு மரங்கள் எல்லாம் இந்த நாட்டிலே அதிகாரத்திற்கு வந்து நம்முடைய அடையாளங்கள் மறைக்கப்படுகிறது. எவனவனோ இந்த வருத்தம் என்னைக்காவது உங்களுக்கு இருக்கா? எங்கள் அண்ணன் சீமான் சொல்வதை போல இந்த ஆட்சியும் இந்த அதிகாரமும் கட்டாயம் ஒரு நாள் அண்ணன் சீமானின் கையில் சிக்கும். அப்படி சிக்குகின்ற போது இப்போது வைக்கின்ற அடையாளம் அண்ணன் சொல்வதை போல, நீ பேனா சிலையை வை, நீ கருணாநிதி பேரை வை, எல்லாத்தையும் வச்சுக்கிட்டே போ. அதிகாரத்துக்கு வந்த உடன் ஜேசிபி விட்டு இடிச்சுக்கிட்டே போறதுதான் என்னுடைய வேலை. கட்டாயம் செய்வோம், கண்டிப்பா.
கண்டிப்பா ஏற்கனவே அந்த பேனா சிலை வைக்கிறதுக்கு சென்னையில் வைக்கிறதுக்கு ஒரு கருத்து கேட்பு கூட்டம் போட்டப்ப அந்த திமுக கூட்டத்துக்குள்ள போய் சிங்கத்தின் குகைக்குள்ளேயே சென்று வருவதை போல எங்கள் அண்ணன் சீமான் உள்ள போய் அத்தனை பேரை வைத்துக் கொண்டு சொன்னார், நான் வந்தால் கண்டிப்பாக பேனா சிலையை இடிப்பேன் என்று சொன்னார். அந்த தினம் மெரினால புதைச்சிருந்த கருணாநிதியை தூக்கி மறுபடியும் 2 வப்பு வச்சு இரண்டாவது முறையாக புதைத்த தினம் அன்றைய தினம். கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். சென்னையில சுருக்கமா பேச விரும்புறேன். வரக்கூடிய அமைச்சர்கள் நீங்க பாருங்க, தேர்தலே இன்னும் வரல, தேர்தல் வரல, நிறைய ஊருக்குள்ள வரதே தப்பு, இதுல ஊழையிட்டே வருமாங்கிற மாதிரி ஒவ்வொரு அமைச்சர்களும் இந்த மக்களை பார்த்து, என் தமிழ் சொந்தங்களை பார்த்து அவ்வளவு நக்கலாக பேசுகிறார்கள். நக்கலாக அமைச்சர் துரைமுருகன் ஒருத்தன் தவளவாய மாதிரி இருப்பாப்ல, அவர் பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, நீங்க 1000 ரூபாய் அந்த கல்லூரி பிள்ளைகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம்ல, ஒரு போன் வாங்கிக்க, நல்லா ரீசார்ஜ் பண்ணிக்க, படத்துக்கு போ, எவன் கூடயாவது படத்துக்கு போ, நைட்டு போனை போட்டு பேசு, எப்படி எவன்கிட்டயாவது பேசு, போனை போட்டு பேசு. இது ஒரு அமைச்சர் செய்ய வேண்டிய வேலையா? மிஸ்டர் துரைமுருகன், நீங்க மந்திரி வேலை பார்க்கிறீர்களா அல்லது மாமா வேலை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? என்ன வேலை பார்க்குறீங்க? ஒரு அமைச்சர் உங்க வயசுக்கு பேச வேண்டிய வார்த்தையா இது? அப்ப நான் என் தம்பி மகளை விட்டு நாங்க கேட்கட்டுமா? உங்க வீட்டுல பொம்பளை பிள்ளைங்க இருந்தா நாங்க 1000 ரூபாய் கொடுத்துறோம் மிஸ்டர் துரைமுருகன், மாசம் நாங்க 1000 ரூபாய் கொடுத்துறோம், போன் நம்பர் தெரிவிங்களா? பேசட்டுமா? கேட்டால் வலிக்கிறதா இல்லையா? அவர் தான் அப்படின்னா அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பறக்குங்கிற கதையாக துரைமுருகன் மகன் கதிரானந்த் சொல்றாரு. பிரச்சாரத்துக்கு போயிட்டு, என்ன பெண்கள்லாம் ரொம்ப செழிப்பா இருக்கீங்க, பேரன் லவ்லி போட்டிருக்கீங்க, பான்ஸ் பவுடர் போட்டிருக்கீங்க, லிப்ஸ்டிக் போட்டிருக்கீங்க, என்ன காரணம்? 1000 ரூபாய் வந்துச்சா? 1000 ரூபாய் வந்துச்சா? அப்ப நாங்க என்ன கேட்கிறோம்னா, என்ன மிஸ்டர் கதிரானந்த் நல்லா கொழுத்து பொறுத்து சேனா பண்ணி மாதிரி இருக்கீங்களே, பண்ணி மாதிரி, என்ன காரணம்? என்ன காரணம்? ஆத்து மண்ணு அள்ளி வித்த காசு வந்துச்சா? கனிம வளத்தை அள்ளி வித்த காசு வந்துச்சா? கேட்க தோன்றுகிறதா இல்லையா? அப்ப பெற்றோர்களே, பெரியோர்களே, அவ கொடுக்கிற 1000 ரூபாய் ஒன்னும் துரைமுருகன் போய் வெம்பாடு வட்டு உழைச்சு மம்பட்டி வச்சு வெட்டி கொடுக்கிற காசு அல்ல. அல்லது ஆத்து மண்ணுல கமிஷன் வருது இல்ல, இப்ப உங்க ஊர்ல உங்க ஒன்றை சர்மன் கொடுத்து அனுப்புவார் பாத்தீங்களா, மண் அள்ளி வித்து, அந்த கமிஷன் எல்லாம் போகுது இல்ல, அந்த கமிஷன் காசுல கொடுக்கல, மாறாக நாம் கட்டுற வரி பணம், சாலை வரி, நீர் வரி, நிலவரி, ஏற்றுமதி வரி, இறக்குமதி வரி, ஜிஎஸ்டி வரி, கலால் வரி, வருமான வரி, அத்தனை இளவு வரியாகவும் நாம் கொடுக்கிற வரி பணத்துல வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு 1000 ஓவாவை கொடுத்துட்டு நக்கலா பேசுவீங்களா? நீங்க இந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு முன்னாடி எங்க வீட்டுல எங்க அக்கா தங்கச்சிலாம் லிப்ஸ்டிக்கே போடலையா, பான்ஸ் பவுடரே போடலையா? அப்ப இது என்ன மனநிலை என்று சொன்னால் பெற்றோர்களே, பண்ணை மனநிலை, அடிமை மனநிலை. எப்படி ஒரு பண்ணையில 10 குடும்பம் வேலை பார்க்குதுன்னா, அந்த குடும்பத்துல ஒரு சின்ன பையன், ஒரு குட்டி பையன் ஒரு புதுசா ஒரு செருப்பு போட்டு போறான், ஒரு சட்டை போட்டு போறான்னா, அவனை பார்த்து அந்த முதலாளி கேட்பார். என்ன கேட்பார்னா, என்னடா முனுசாமி மகனே, புதுசா செருப்பு போட்டிருக்க, உங்க அப்பன் சம்பளம் வாங்கிட்டானா அப்படின்னு கேட்பது எவ்வளவு பெரிய வன்மமோ அது போல இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு புறம் இது எல்லாத்தையும் தாண்டி எங்களுக்கு பேட்பால் எப்ப வருவாங்க, நிக்கிறாங்க. நாங்க போய் கேட்கிறோம், என்னம்மா இவ்வளவு பேர் 50 பேர் நின்றுகிட்டு இருக்கீங்களே, கொளுத்துற வெயில நிக்கிறீங்களே, நவாஸ்கனி மேல உங்களுக்கு அவ்வளவு அவர் நல்ல மனுஷன் நினைச்சு நிக்கிறீங்களான்னு கேட்டா, அட போதே போய் எடுபட்ட பையார, அவனுக்காக நிக்கிறோம், 50 ரூபா போடுவான் தம்பி, 50 ரூபா போடுவான். உண்மையில் அதை கேட்கின்ற போது நெஞ்சு வலிக்குது. இத்தனை ஆண்டு காலம் எப்படி ஆண்ட இனத்தின் பிள்ளைகள் நாம், எப்படி அப்படி ஆண்ட இனத்தின் பிள்ளைகள், உலகத்தையே ஆண்ட இனத்தின் பிள்ளைகள் எங்கள் தாய்மார்களை கொண்டு வந்து தெரு ஓரத்தில் முக்கில சாலையில் கேவலம் 50 ரூபாய்க்கு கையில தட்டை வச்சுட்டு நிக்க வச்சுட்டீங்களா, அயோக்கிய பல்கள், நெஞ்சு வலிக்குது. அப்ப இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்ற பெரும் கனவோடு, பெரும் கோபத்தோடு இந்த பிள்ளைகள், நாங்கள் சீவானின் தம்பிகள் 14 ஆண்டுகள் ஓடி வர்றோம். 14 ஆண்டு உங்களை திரும்ப நாங்க தேடி வர்றோம், கண்டுக்கிறதே இல்லை. 16ல போட்டிக்கிட்டோம், 2016ல 234 தொகுதியிலும் போட்டிக்கிட்டோம். என்ன சொன்னா, இதெல்லாம் ஒரு கட்சியா, நாம் தமிழர் கட்சியெல்லாம் ஒரு கட்சியான்னு கேட்டான். 16 தேர்தலுக்கு பின்பாக இந்தியாவிலேயே குற்ற பின்னணிகள் இல்லாத, வழக்குகள் இல்லாத ஆக சிறந்த வேட்பாளர்களை 234 தொகுதியில் நிறுத்திய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி என்று நாங்கள் சொல்லவில்லை, தேர்தல் ஆணையம் சொன்னது. தேர்தல் ஆணையம் 2019 கேட்டான், நீங்க எல்லாம் டெபாசிட் வாங்கிடுவீங்களா, நீங்க எல்லாம் இது ஜெயிச்சிருவீங்களான்னு கேட்டான். 2009 40 தொகுதிகளில் 20 தொகுதி ஆண்களுக்கு, 20 தொகுதி பெண்களுக்கு என்று ஆக சிறந்த வேட்பாளர்கள் நாங்கள் நிறுத்தி தமிழ்நாட்டிலேயே 3வது பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி என்று நாங்கள் சொல்லவில்லை, தேர்தல் ஆணையம் சொன்னது. அந்த வரிசையில் பெற்றோர்களே, 2024 தேர்தல் இப்ப கேட்கிறான், நாம் தமிழர் கட்சி எல்லாம் ஜெயிக்குமான்னு கேட்கிறான். வரலாறு மீண்டும் ஒரு வாய்ப்பை தர இருக்கிறது. இந்த தேர்தலில் 40 தொகுதியிலும் நாம் தமிழர் கட்சி வெல்லத்தான் போகிறது. வரலாறு நம் வசமாக போகிறது.
கூட்டணி கட்சியில் அவங்க கட்சியில் அம்புட்டு குழப்பம் இருக்கு. நீங்க ஒன்னும் யோசிக்காதீங்க. நம்ம போன முறை வாங்கின வாக்கு எத்தனை? 7.1 விழுக்காடு. கிட்டத்தட்ட ஒரு சின்னத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு தேவையான வாக்கு 8 விழுக்காடு. அதை நெருங்கி 7.1 வாங்கிட்டோம். ஒவ்வொரு தேர்தலுக்கும் இடையில் நமக்கு கூடுகிற வாக்கு விழுக்காடு 3 to 4 விழுக்காடு வாக்குகள் கூடுது. நீங்க கூட்டி கணக்கு போட்டே வாங்க கூடுது. அந்த வகையில் கணக்கு போட்டு பாருங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக இப்ப அமைஞ்சிருக்க இந்த திமுக கூட்டணியில இருக்கிறதுலேயே ஒரு ஆகச்சிறந்த ஒரு கூட்டணி கட்சி தலைவர் உண்டு என்று சொன்னால் அவர் நம்முடைய அண்ணன் எழுச்சி தமிழர் திருமா. அவங்க எல்லாருக்கும் தெரியும். அமைப்பாய் திரள்வோம்னு ஒரு ஆகச்சிறந்த புத்தகத்தை எழுதிய அண்ணன் எழுச்சி தமிழ் திருமா அவர்கள் கூடுதலாக கேட்டது எத்தனை சீட்டு? ஒரே ஒரு சீட்டு கேட்டாரா இல்லையா? திமுக கூட்டணியில எங்களுக்கு கூடுதலாக பொது தொகுதியில் ஒரு சீட்டு கொடுங்க, சாதி கட்சின்னு ஒரு முத்திரை இருக்கு, அதை மாத்தணும், ஒரு சீட்டு கொடுங்கன்னு கேட்டார். அதற்கு இந்த திமுக சொன்னது என்னன்னா, நீங்கள் எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா? எப்படி? நீ பள்ளப்பைய, நீ பரப்பைய, உன்னை பார்த்தா தீட்டு தொட்டா தீட்டு, நீ எல்லாம் ஊருக்குள்ள வரலாமா? நீ எல்லாம் கால் செருப்பு போடலாமா? நீ எல்லாம் பொது குளத்துல தண்ணி எடுக்கலாமா என்று கேட்பது எப்படிப்பட்ட பச்சை அயோக்கியத்தனமோ சாதிய வன்மமோ அதுபோல நீங்கள் எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா என்று கேட்டிருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம். உறுதியாக பார்த்து வாசிக்க தெரியாத, துண்டு சீட்டை பார்த்து வாசிக்க தெரியாத தத்தி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த தேர்தலில் மானமுள்ள விடுதலை சிறுத்தைகள் பதிலடி கொடுப்பார்கள், கட்டாயம் கொடுப்பார்கள். என்ன செய்யணும்னா இந்த தேர்தலில் கூடுதலாக ஒரு தொகுதியை தராத உங்களுக்கு, திமுகவிற்கு, தேவேந்திர குல வேளாளர் சமூகம் வாக்கு எதற்கு என்று சொல்லி மாற்றத்திற்கான வேட்பாளராக எங்கள் வேட்பாளருக்கு, நாம் தமிழர் கட்சிக்கு, ஒளிவாங்கி சின்னத்திற்கு கட்டாயம் போடுவார்கள். நாங்கள் நம்புகிறோம். அதே போல கமலஹாசன் போன தேர்தலில் வாங்கின வாக்கு நாங்கள் போன தேர்தலில் கத்தி சொன்னோம். ஏண்டா கமலஹாசன் எல்லாம் நம்பாதே, அவர் திடீர்னு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிடுவாரு அல்லது எங்கிட்டாவது வெளிநாட்டுக்கு போயிடுவாரு, அவர் நம்பாதேன்னு சொன்னோம். கேட்கல. அதுதான் பாருங்க, இவன் பெத்த பிள்ளைய நம்பவே மாட்டான். என் பெரியாத்தா சின்னாத்தா கடைசி வரைக்கும் பக்கத்து வீட்டு பிள்ளைய நம்புவான். அந்த பிள்ளைய பத்தியா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்குது, அந்த பிள்ளைய பத்தியா வெளிநாடு போய் நல்லா சம்பாதிக்குது, நீங்க தான் இருக்கிய உருப்படாம அப்படின்னு சொல்லி பெத்த பிள்ளைய நம்புறதே இல்லை. அது போலத்தான் போன தேர்தலில் நாங்கள் கத்தி சீமானின் தம்பிகள் பேசினோம். எங்களை கண்டுகொள்ளாமல் கமலஹாசனுக்கு மக்கள் நீதி மையத்துக்கு கொடுத்த வாக்கு விழுக்காடு 3.8 விழுக்காடு. இப்ப நான் என்ன கேட்கிறேன், அந்த 3.8 விழுக்காடு இந்த தேர்தலில் யாருக்கு போகும் நினைக்கிறீங்க? யாருக்கு போகும்? கமலஹாசன் ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக போய் கூப்பிட உட்கார்ந்துருக்கிறதுக்காக இந்த மக்களும் போய் ஓட்டு திமுக போடுவான்னு நினைக்கிறீங்களா? இவன் திமுக போடுறான்னு தான் போன தேர்தலே போட்டிருப்பானே. இவன் எங்க போட்டான்? இவர் வந்தாரு, மாற்றம்னாரு, கையை இப்படின்னாரு, டார்ச் லைட்லாம் எடுத்து உடைச்சாரு. டிவியை உடைச்சாரா இல்லையா? இப்ப கேட்டா சொல்றாரு, என்னென்ன டிவியெல்லாம் உடைச்சிங்களே அப்படின்னு கேட்டா, நான் டிவியை தான் உடைச்சேன், ரிமோட் இன்னும் என் கையில தான் இருக்குங்கிறாரு. ஆட முட்டாள் கமலஹாசன். மிஸ்டர் கமலஹாசன், உடைஞ்சு போன டிவிக்கு ரிமோட் இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? அந்த இளவை வச்சு என்ன பண்றது? கொடுமை. ஏன் சீட்டில் நிற்கல? நீங்கள் ஏன் போட்டிட்டு இருக்கலாம்ல? ஏன் ராஜ்யசபா வாங்கினீங்க? லோக்சபாலேயே நிற்க வேண்டியதானு கேட்டால், இது தியாகம் அல்ல, வியூகம்ங்கிறது. எப்படி? உங்கள் வியூகம் எங்களுக்கு சோகம்ங்கிற மாதிரி அது ஒரு புறம் போகட்டும். அப்போ அந்த 3.8 விழுக்காட்டு வாக்காளர்களுக்கு இப்போது தெரிந்திருக்கும். நாங்கள் போன முறை சொன்னோம், நம்பல. இப்போது கண்கூடாக பார்த்து விட்டால், இந்த சீமானின் தம்பிகள் சொல்வதை போல மாற்றத்திற்கான தலைவன் கமலஹாசன் அல்ல, மானத்தமிழன் சீமான் என்பது அந்த வாக்காளர்களுக்கு தெரியும். இந்த முறை 3.8 நமக்கு தான். எல்லாவற்றிற்கும் மேல எங்களுடைய அண்ணன் விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. 26 களத்துக்கு வர்றாரு. களத்தில் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இத்தனை வருஷமா தமிழ்நாட்டுடைய சண்டை திமுகவா அதிமுகவா இருந்துச்சு இல்லையா? சண்டையில கூட நம்மால் ஒருத்தன் இல்ல. இப்பத்தான் ஆட்டம் மாறுகிறது. திருட்டு திராவிடத்தை தள்ளி வைத்து விட்டு இனி சண்டை 2 பேருக்கு 3 பேருக்கு என்றால் அத்தனை பேரும் தமிழ் பிள்ளைகளுக்குள்ளாக சண்டை வர இருக்கிறது. அதை அப்புறம் வச்சிருவோம். அதை தாண்டி அண்ணன் விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை, ஆனால் வாக்களிக்க வேண்டும், ஓட்டு போடத்தான் வேணும். யாராவது ஒருத்தருக்கு போட்டுத்தான் ஆகணும். ஆமாவா இல்லையா? அறிக்கை ஒன்று விட்டார் கட்சி சொன்னேன், பாத்தீங்களா இல்லையா? அந்த அறிக்கையில தெளிவா மேலோட்டமா சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? பாஜக, காங்கிரஸ் தேசிய கட்சிகளையோ இங்க இருக்கிற திருட்டு திராவிட கட்சிகளையோ நான் எதிர்ப்பேன், ஆதரிக்க மாட்டேன் என்பதை அறிக்கையில் தெளிவாக சொல்லிவிட்டார்.
போட்டி 4 முனை போட்டி. 4 முனை போட்டியில் 3 முனையை அண்ணன் விஜய் அவர்கள் தோலுரித்து காட்டிவிட்டார். இந்த தேர்தலில் அண்ணன் விஜய் ஓட்டு போட்டுத்தான் ஆக வேண்டும். அவர் அறிக்கையின்படி போடுவதாக இருந்தால் அண்ணன் விஜய் வாக்களிக்க வேண்டிய சின்னம் ஒளிவாங்கி சின்னம். நாம் தமிழர் கட்சி உறுதியா நாங்க நம்புறோம். நான் முதல்ல பேசுறேன். நான் அப்ப சின்ன வயசுல கல்லூரி படிக்கும் போது தான் தீவிரமான விஜய் ரசிகன். நான் ரொம்ப தீவிரமா இந்த போக்கிரி படம் வந்தப்பெல்லாம் நாள் போய் காட்சி பார்த்துட்டு சட்டைக்கு மேல ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு இந்த போக்கிரி பொங்கல் ஆடிக்கிட்டு இருந்த பையன் தான். அப்படி இருந்தவனத்தான் இந்த இன உணர்வுக்குள்ள திரையை தாண்டி தரையில் நமக்கான தலைவன் உலகின் 9 வல்லாதிக்க நாடுகள் சண்டையிட்டு வந்தபோது எதிர்த்து நின்ற போது தன் மக்களையே படையாக திரட்டி 9 நாடுகளுக்கு எதிராக தரைப்படை, கடற்படை, வான்படை கட்டி மண்ணை எம்மிடம் ஒப்படை என்று சொன்ன ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தலைவன் தேசிய தலைவன் பிரபாகரன் தான் நமக்கு தலைவன் என்று சொல்லி என் அண்ணன் சொல்லிக் கொடுத்ததன் விளைவு திரையில் தேடிக்கொண்டிருந்த நான் இன்று தரையில் தேடிக்கொண்டிருக்கும். தரையில் அதற்கான உழைப்பை போட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நான் சொல்ல விரும்புவது என்னவென்று சொன்னால், ஒரு தீவிரமான விஜய் ரசிகனாக இருந்த நான் என் அளவில் நான் ஒரு விஜய் ரசிகனாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அண்ணன் விஜய் சொன்னதை போல மேற்கோள் காஞ்சி சொல்லியிருக்கிறாரு. அதே போல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இப்ப நேத்து ஒரு பாட்டு வந்திருக்கு பாத்தீங்களா இல்லையா? அது என்ன படம்? த கோட் படத்துல ஒரு பாட்டை முதல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் சொல்லுவாங்க இல்லையா, முதல் சிங்கிள் வெளியிட்டு இருக்கிறாரு. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இவ்வளவு நாள் இடைவெளி விட்டு எலெக்ஷனுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. இப்ப அறிவிச்சிருக்கிறாரு. அது 10 கோடி 5 கோடியை தாண்டி பிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. அந்த கோஸ்ட் படத்தினுடைய அந்த போஸ்டர்ல சிம்பாலிக்காக அடையாளப்படுத்தியிருக்கிறார் அண்ணன் விஜய் அவர்கள் இந்த ஒளி வாங்கி சின்னத்தை. அதுவும் எங்க சின்னம் என்ன சைஸ்ல இருக்கோ அதே சின்னத்தை போட்டு அதை பதிவு செஞ்சிருக்கிறாரு. அந்த பாட்டிலையும் கூட சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அந்த பாட்டு கேட்டீங்களா இல்லையா? மைக்க கையில் எடுக்க சொல்றாரா இல்லையா? ஆமா, கேம்பெயினை தொடங்கட்டுமா, மைக்க கையில் எடுக்கட்டுமான்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த வகையில் அண்ணன் விஜய் சொல்லிவிட்டார், மைக்கை கையில் எடுக்க சொல்லிவிட்டார். எனவே விஜய் ரசிகர்கள் இந்த தேர்தலில் ஒளிவாங்கிற்கு வாக்களிப்பார்கள் நாங்கள் நம்புகிறோம். அது எல்லாவற்றையும் தாண்டி பெற்றோர்களே, பெரியோர்களே, நாம் ஒரு மாற்று அரசியலை முன்வைத்து வர்றோம். பெரிய கனவோட வர்றோம். எங்க அண்ணன் சீமானன் சொல்லுவதை போல நேரம் குறைவா இருக்கு. எங்க அண்ணன் சீமானன் சொல்லுவதை போல உங்களால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத மாற்றத்தை நாங்கள் களத்திலே செய்து வருகிறோம். இதை இந்த இடத்துல இந்த பகுதியில் மணமேல்குடியில் அரசு மருத்துவமனை எப்படி இருக்கு போய் பாருங்க. குறைந்தபட்சம் நாடு விடுதலை பெற்ற இத்தனை ஆண்டு காலத்தில் தன் மக்களுக்கு ஒரு தரமான மருத்துவத்தை கூட தர துப்பில்லாத நாடு இந்த நாடு. இதே கடந்த காலத்தில் ஐயா ஓபிஎஸ் உடைய தம்பி ஓபி ராஜா, அவருக்கு உடம்பு சரியில்லை உடனே உடனடியாக இந்திய ராணுவத்தினுடைய ஹெலிகாப்டர் நேரடியா தேனிக்கு தூக்கிட்டு போச்சு ஆஸ்பத்திரிக்கு. அப்ப நான் கேட்கிறேன், ஓபிஎஸ் தம்பிக்கு வந்த ராணுவ விமானம் உனக்கும் எனக்கும் வருமா? அப்ப அரசு மருத்துவமனைக்கு போய்விட்டு பத்திரமாக வர முடியல. ஆபரேஷனை மாத்தி பண்ணிடுறான், கத்தியை உள்ள வச்சு தச்சிடுறான். இடது காலுக்கு ஆபரேஷனுக்கு போனா வலது காலில் பண்ணி வச்சிடறான். அப்ப அந்த லட்சணத்துல தான் அரசு மருத்துவமனை இருக்குது. நாங்கள் பதிவு செய்கிறோம், இந்த அதிகாரம் இந்த ஆட்சி எங்கள் கையில் சிக்குகின்ற போது அப்பல்லோவிற்கு நிகராக, அப்பல்லோவிற்கும் மேலாக ஒரு ஆக சிறந்த மருத்துவமனையாக அரசு மருத்துவமனையை நாங்கள் தர உயர்த்தும். எப்படி இந்த பட்டி பார்த்து டிங்கரிங் வெள்ளை அடிக்கிற வேலைலாம் இல்ல. மருத்துவமனை தரமட்டமா இடிச்சிட்டு 5 மாடி 6 தளத்துக்கு கட்டி முழுக்க குளிர்சாதன வசதியோடு சென்ட்ரலைஸ்டு ஏசி போட்டு ஒவ்வொரு அரசு மருத்துவமனையின் வாசலிலும் என் தங்கைகள் 2 பேரை எப்படி ஏர் ஹோஸ்டஸ் மாதிரி விமான பணிப்பெண்களை போல 2 பேரை நிப்பாட்டி வரக்கூடிய ஒவ்வொரு நோயாளியும், வணக்கம், மணமேல்குடி அரசு மருத்துவமனைக்கு உங்களை நான் வரவேற்கிறேன், தங்களுக்கு நான் எவ்வாறு உதவ வேண்டும் அப்படின்னு கனிவா கேட்டு கூட்டு கொண்டு போய் ரிசப்ஷன்ல உட்கார வச்சு லேப்டாப்ல டப்புன்னு பாட்டி பிரஷர் இருக்கா, சுகர் இருக்கா, பிபி இருக்கா, என்னென்ன இருக்கு சொல்லு, என்ன செய்து, என்ன பிரச்சனை, டப்புன்னு தட்டி கிளைய லிப்ல ஏத்தி 2வது மாடிக்கு டாக்டரை பார்க்க போறதுக்குள்ள டாக்டருக்கு டேட்டா பேசி லேப்டாப்புக்கு போயிடும். உள்ள வந்தது மருத்துவர் கூப்பிட்டு அவ்வளவு கனிவா கேட்டு அழகா வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அந்த மருத்துவர் எங்கள் வேட்பாளர் அம்மா சந்திரபிரபா அவர்களை போல அந்த மருத்துவருக்கு பின்பாக சுவற்றிலே ஒரு படம் மாட்டப்பட்டிருக்கும். அந்த படத்தில் புன்னகை மன்னன் எங்களுடைய தலைவன், தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் சிரித்துக் கொண்டிருப்பார். அப்படிப்பட்ட மாற்றத்தை நாங்கள் முன்வைக்கிறோம். உங்களுக்கு வேண்டுமா? வேண்டாம். இந்த மணமேல்குடி பகுதியில் எது நல்லா விளையும், எது நெல் விளையுமா? நெல் விளையும், எள்ளு விளையும் வச்சுக்கோங்க. இந்த பகுதியில் ஒரு 500 ஏக்கர் 1000 ஏக்கர் நிலம் இருக்கிறதா? நிலத்தை அரசே கையகப்படுத்தி 1000 ஏக்கர்ல விவசாயம். இந்த பகுதியில் யாருக்கெல்லாம் விவசாயம் செய்ய தெரியும்? என் பெற்றோர் பெரியோரு அத்தனை பேர் வா, உனக்கு அரசு வேலை, கவர்மெண்ட் சம்பளம், மாசம் 50,000 60,000 சம்பளம். போய் விவசாயத்தை பாரு. விவசாயம் செஞ்சு அரிசியை உற்பத்தி செய்கின்றோம். அதை பக்கத்தில் ஒரு 50 ஏக்கர்ல தொழிற்சாலை. என்ன தொழிற்சாலை? அந்த நெல்லை, அந்த அரிசியை எப்படியெல்லாம் மதிப்பு கூட்டலாம், எப்படி சத்து மாவாக
மாற்றலாமா அல்லது அரிசியாக ஏற்றுமதி செய்யலாமா, அதில் வேலை பார்ப்பதற்கு என்னை போல படித்த பிள்ளைகள் அத்தனை பேரும் வா, நீங்க வா, உனக்கு மாசம் 1 லட்சம் சம்பளம், கவர்மெண்ட் வேலை, போய் பாரு. அதை சாக்கில் போட்டு அடைச்சு, போத்தல்ல போட்டு அடைச்சு, உலக நாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி. எப்படி? மேட் இன் ஜப்பான், மேட் இன் ரஷ்யா, மேட் இன் சீனா என்பதை போல உலக நாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி. மேட் இன் தமிழ்நாடு ஃப்ரம் மணமேல் குடி என்று போட்டு உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி. இந்த மாற்றம் உங்களுக்கு வேண்டுமா வேண்டாமா? வேண்டுமா வேண்டாம்? தம்பி, நீங்க என்னதான் சொல்லுங்க, நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு அப்படியே பழகி போச்சு தம்பி. நான் அது கட்டையில போற வரைக்கும் நான் கை சின்னத்துக்கு தான் போடுவேன், கட்டையில போற வரைக்கும் நான் ஜூரியனை தான் ஒட்டுவேன்னா நீங்க எப்பதான் கட்டையில போவீங்க அப்படின்னு தான் எங்களுக்கு கேட்க தோணுதா இல்லையா? நம்முடைய கனிம வளம் அத்தனையும் கொள்ளை போயிட்டு இருக்கு. கனிம வளம் எங்களுக்கு பெரிய வருத்தமே என்னன்னா, இந்த திருட்டு திராவிட கூட்டத்தை இன்னைக்கு இல்லைனாலும் 2 வருஷம் கழிச்சு அடிச்சு, 4 வருஷம் கழிச்சு அடிச்சு, இந்த அதிகாரத்தை பிடிச்சு இது அனைத்தையும் எங்களால் மாற்றிவிட முடியும். முடியும். ஒரே கையெழுத்தில் லஞ்ச லாவண்யமற்ற, ஊழலற்ற, உண்மையும் நேர்மையுமான ஒரு அரசை சீவானின் தம்பிகளால் தர முடியுமான்னு கேட்டால் தர முடியும், தர முடியும். சாதிய இழிவற்ற, பெண்ணிய பேதமற்ற ஒரு ஆக சிறந்த அரசை தர முடியுமான்னு கேட்டால் தர முடியும். ஆனால் எதை தர முடியாது என்று சொன்னால், இப்போது நம் கண் முன்பாக கொள்ளை போகிறது இல்லையா? ஆற்று மணல் கொள்ளை, கனிம வளங்கள் கொள்ளை, நம் கடல் வணிக கொள்ளை போகிறது இல்லையா? இன்று கொள்ளை போகிற இந்த வளங்களை நாளை நாங்கள் அதிகாரத்திற்கு வந்தால், ஆட்சிக்கு வந்தால், எத்தனை ஆயிரம் கோடி பணத்தை நாங்கள் கொட்டி கொடுப்பதற்கு தயாராக இருந்தாலும் கூட இழந்த ஆற்று மண்ணை திரும்ப பெற்றுவிட முடியுமா? முடியுமா? இன்று வெட்டி விற்கப்படுகிற கனிம வளத்தை மீண்டும் ஒட்டி வைத்து விட முடியுமா? அப்ப ஆற்று மண் என்பது பெற்றோர்களே வெறும் மண் அல்ல. ஒரு மனிதனுக்கு உடம்பில் தோல் எவ்வளவு அவசியமானதோ அவ்வளவு அவசியமானது நிலத்திற்கு ஆற்று மண். ஆற்றுல மண் இருந்தால்தான் ஓடுகிற தண்ணீரை உறிஞ்சி உள்ளே தேக்கி வைத்து நிலத்தடி நீராக மாற்றும். ஆற்றுல மண் இல்லைன்னா ஓடுற தண்ணி அப்படியே ஓடிடும். அப்ப என்ன சிக்கல் வரும்? இதே மணமேல் குடியில நம்ம தாத்தா காலத்துல போர் போட்டா 30 அடி 40 அடி தண்ணி வந்துச்சு. இப்ப நம்ம 500 அடி 1000 அடி 1500 அடி போட்டால் தண்ணீர் வர்றதில்ல, காத்து தான் வருது. அப்ப நாளைக்கு நமக்கு அடுத்த தலைமுறை பிள்ளைகள், நம் பேர பிள்ளைகள் வந்தால் தண்ணீர் இருக்குமா? தண்ணீர் இருக்குமா? காவிரி பிரச்சனை யோசிச்சு பாருங்க. காவிரி பிரச்சனை காலங்காலம் கடந்த பிரச்சனை, ஆண்டாண்டு கால பிரச்சனை. நாங்கள் கேட்கின்ற ஒரே கேள்வி, இந்த திமுக அதிமுக இத்தனை ஆண்டு காலம் அதிகாரத்தை கையில் வைத்திருந்து, ஆட்சியை கையில் வைத்திருந்து, குறைந்தபட்சம் ஒரு பிரச்சனை, ஒரே ஒரு பிரச்சனை, காவிரி பிரச்சனை, அதை கூட தீர்ப்பதற்கு துப்பில்லாத இவர்கள் காவிரியை பற்றி பாடாத சங்க இலக்கியம் எதுவுமே அல்ல. காவிரி தென்பெண்ணை பாலாறு, தமிழ் கண்டதோர் பொய்யை வரணை நதி என வேதிய ஆறு பலவோட திருமேனி செழித்த தமிழ்நாடு பாடி வைத்தது நம்முடைய இலக்கியம். பூவிரித்தாய் வண்ண பொழில் விரித்தாய், தென்னைத்தேன் மாவிரித்தாய், வாழை பலா விரித்தாய், நான் வரிக்க பாவிரித்தேன், பண்டை புகழ்வாடும் வண்டி நஞ்சூல் காவிரித்தாய் 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 பாடி வைத்தது நம்முடைய இலக்கியம். இன்று அந்த காவிரி காணாமல் போனதை காரணம் யா? இந்த திமுக இந்த அதிமுக 2 பேர் தானடா, 2 பேர் தானே. ஈழத்துக்காக தன் இன்னுயிரை ஈந்த எங்களுடைய அண்ணன் முத்துக்குமரன் எழுதி வைத்து செத்தான். என்னென்ன தாஜ்மஹால் வேண்டுமானால் 7வது அதிசயமாக இருக்கலாம், தஞ்சாவூர் விவசாயிக்கு தண்ணீர் தான் 8வது அதிசயம், அது இன்று வரை 8வது அதிசயம் என்று எழுதி வைத்து செத்தான். பெற்றோர்களே, காரணம் யா? இந்த திமுக இந்த அதிமுக 2 பேர் தானடா, 2 பேர் தானடா. நாட்டை மாத்தி மாத்தி ஆண்டு கெடுத்த இவர்கள் மீண்டும் ஒரு முறை வாக்கு கேட்டு வருகிறார்கள். நீங்கள் தரப்போகிறீர்களா? தரப்போறீங்களா? 2 கல்யாணம் பண்ணி வச்சும் குப்புறப்படுத்து கிடக்கிற மச்சான் 3வது ஒரு கல்யாணம் பண்ணி வைங்க, நான் 3 பிள்ளை பெத்து தரேன்னு சொன்னானாம். அந்த கதையாக இத்தனை ஆண்டுகள் ஆட்சி பண்ணி அதிகாரத்திலிருந்து ஒன்றும் புடுங்காத இவர்கள், கிழிக்காத இவர்கள், இப்ப ஒரு முறை கொடுத்துருங்க, நான் எப்படியாவது நல்லாட்சி கொடுக்கிறேன்னு சொல்லுவதை நம்புகின்ற அளவுக்கு என் மக்கள் என்ன முட்டாள்களா? 1000 ரூபாய் தர்றேன்னு சொன்னாரு ஸ்டாலின். சொன்னாரா இல்லையா? மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் சொன்னாரு. சொன்னது எப்ப? கொடுத்தது எப்ப? அதுலயும் கொடுத்தது எல்லாருக்கும் கொடுத்தானாம் கேட்டா இல்லையா? வீடு வாடகைக்கு விடுறான், 4 வீடு வாடகைக்கு விடுறான், அவன் பொண்டாட்டிக்கு வந்துருச்சு 1000. அந்த 4 வீட்டுல 1000 ரூபாய் வாடகை இருக்கிற பாவம் இல்லாதப்பட்டவன், அவளுக்கு வரல. அப்ப இப்ப கேட்டா என்ன சொல்றாங்க? உதயநிதி என்ன சொல்றாரு? இந்த முறை ஓட்டு போடுங்க, நாங்க மறுபடியும் எல்லாருக்கும் கொடுத்துருவோம். எப்படின்னா, ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் ஆசையை தூண்டணும். அது போல இப்ப மறுபடியும் உதயசூரனுக்கு நொட்டு நான் தர்றேன்னு சொல்றாரு உதயநிதி. கொடுப்பாங்களான்னு கேட்டா கொடுப்பாங்க. எப்ப கொடுப்பாங்கன்னா, இன்னும் 2 வருஷம் கழிச்சு ஒரு தேர்தல் வரும்ல, 26. அந்த தேர்தலுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டு கடையை காலி பண்ணிட்டு போவாங்க அவங்க ஒரு புறம். அதே போல இந்த பிள்ளைகளை எல்லாம், பெற்றோர்களை, பெரியவர்களை, பெரிய வருத்தம் என்னன்னா, தெருவுக்கு தெரு சாராய கடையை திறந்து வச்சு படிக்கிற பிள்ளைகள், சின்னஞ்சிறு பிள்ளைகள் எல்லாம் குடிக்குதா இல்லையா? செல்போன்ல வருது, வாட்ஸ்அப்ல வருது, பள்ளிக்கூட சீருடை போட்டு யூனிஃபார்ம் போட்டு
சின்ன சின்ன பெண் பிள்ளைகள் 7ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை, 8ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை பள்ளிக்கூடத்துக்குள்ள பீர் பாட்டிலோட உட்கார்ந்து இருக்கு. பெத்த வயிறு 10 எரியுது. போன தேர்தலில் இவன் தான் சொன்னா, என்ன சொன்னா, திமுக ஓட்டு போட நாங்க வந்தா கடையை போட்டுவோம்னு சொன்னா. இப்ப இந்த தேர்தலுக்கு வர உதயநிதி கேட்டா என்ன சொல்றாரு, 2016ல எங்க தாத்தா சொன்னாரு நான் வந்தா கடையை பூட்டுவேன்னு சொன்னாரு, நீங்க ஓட்டு போட்டீங்களா கேட்கலாம். அப்ப நாங்க என்ன கேட்கிறோம், உங்க தாத்தன் தான் கிழிக்கல நொட்டல, நீயாவது நொட்டுவேன்னு சொல்லி தரடா. 2021 மக்கள் ஓட்டு போட்டா, இப்ப போட்டு 3 வருஷம் ஆச்சே, பூட்டின கடைகள் எத்தனைன்னு கேட்டா பதில் இருக்குதா? பதில் இருக்குதா? அப்ப நாங்கள் பெற்றோர்கள் பெரியோர்கள் ஒரு தெளிவான பார்வையோடு இருக்கிறோம். அதே போல இந்த பக்கம் பாஜக, நீங்க யோசிச்சு பாருங்க, இவன் திமுக கூட திருட்டு பயதான், ஆனா பாஜக படு பாதகமான பய, பாதகமான பய. இந்த இடத்துல நாங்க பதிவு செய்யறோம். பாஜக போடுகின்ற ஓட்டு இனத்திற்கு எதிரான ஓட்டு. யோசிச்சுங்க, இதே இந்த மண்ணில் மணிப்பூர்ல மறந்து போயிட்டுமா, நாம மணிப்பூர்ல நம்ம வீட்டுல நம்ம அக்கா தங்கச்சி ஒரு கூட்டும் போது குனிஞ்சு நிமிரும் போது கொஞ்சம் ஆடை விலகினால் கூட உடனே கையெடுத்து பிடிச்சுக்குவாங்க, மறைச்சுக்குவாங்க இல்லையா? அப்படிப்பட்ட தேசத்தில் பட்ட பகலில் வெட்ட வெளியில் 100 ஆண்கள் சூழ்ந்து கொண்டு மணிப்பூர் மண்ணில் 2 பெண்களை நிர்வாணப்படுத்தி பொதுவெளியில் அழைத்து வந்து அந்த பெண்ணின் உடலின் மீது அத்துமீறுகின்ற போதும் அவன் என்ன கோஷம் போட்டான், பாரத் மாதா கி ஜெய் ஸ்ரீராம் போட்டானா இல்லையா? அப்ப பிறந்து கொண்ட பெற்றோர்களே பெரியோர்களே, மணிப்பூர் மண்ணிலே நடந்தது போல நம் வீட்டு பிள்ளைக்கு நடந்திருந்தால் நான் பார்த்து கொண்டு இப்படித்தான் கடந்து போயிருப்போமா? குஷ்புன்னு ஒரு நடிகை, பிஜேபியினுடைய மாநில மகளிர் தேசிய ஆணையத்துடைய உறுப்பினர். அவர்கிட்ட அந்த சமயத்தில் கேட்டப்ப அதுக்கு ஒரு வார்த்தை கூட பதில் சொல்லல. உங்களுக்கு தெரியுமா, குஷ்புவுக்கு அந்த மணிப்பூர் பிள்ளைகளை போல வயதுக்கு வந்த பிள்ளைகள் 2 பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகள் குஷ்புக்கு இருக்கு. ஒரு பிள்ளை பேரு அவந்திகா, இன்னொரு பிள்ளை பேரு அனந்திகா. அறிவார்ந்த பிள்ளைகள். நாங்கள் கேட்கின்றோம், மணிப்பூர் மண்ணிலே நடந்ததை போல குஷ்புவின் மகள்களுக்கு நடந்திருந்தால் கட்டின சேலையை அவுத்து உத்தரத்துல ஒத்த புளிய மரத்துல குஷ்பு தொங்கியிருக்க மாட்டாங்களா? ஐயோ, நான் பெத்த பிள்ளைக்கு, நான் பாலாட்டி சீராட்டி வளர்த்த பிள்ளைக்கு, நான் ஊரா போய் நான் நடிச்சு சம்பாதிச்ச காசுல வளர்த்த என் பொம்பளை பிள்ளைக்கு இப்படி ஆயி போச்சே, தொங்கி இருப்பாங்களா? இல்லை. அப்ப ஊராருக்கு வந்தால் ரத்தம், உங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? அப்படியா? அதே போல ஆசிவா என்ற பெண் பிள்ளை, 8 வயது சிறுமி, 8 வயது சிறுமியை நாமெல்லாம் வணங்குகின்ற கோவிலுக்குள் வைத்து 7 பேர் சேர்ந்து 8 நாட்கள் 8 வயது அப்பாவி சிறுமியை வன்புணர்வு செய்து சிரித்து கொன்றது இந்த நாடு விளங்குமா? தேசம் உருப்படுமா? அதே போல இந்த மண்ணில் நீட் தேர்வுன்னு கொண்டு வந்து அப்பாவி பிள்ளை அனிதா, அரியலூர் பக்கத்துல கொள்ளுமூர், நாங்க இந்த வீட்டுக்கு நாங்க போயிருக்கிறோம், பார்த்திருக்கோம். வீடு இவ்வளவுதான், 10க்கு 10 தான் சைஸ், குடிசை வீடு, கழிவறை வசதி கிடையாது, காட்டுக்குள்ளதான் போயிட்டு வரணும். பக்கத்துல இருந்து அன்பா ஒரு டீ போட்டு கொடுக்கிறதுக்கு பெத்த தாய் கிடையாது, தகப்பன் மட்டும்தான். அப்படிப்பட்ட சூழலில் இருந்து வீட்டுல மின்சாரம் கிடையாது, பகல்ல தான் படிக்க முடியும். அப்படிப்பட்ட சூழலிலும் இருந்து படித்து 1200க்கு 1174 மதிப்பெண்கள் பெற்றும் கூட, தேவையான தகுதி இருந்தும் கூட, இந்த பாஜக அரசு கொண்டு வந்த காரணத்தினால் நீட்டு தேர்வினால் கனவை இழந்து தொலைந்து போனாலே, செத்து போனாலே, அதையெல்லாம் மறந்துவிட்டு நாம் மறுபடியும் பாஜகவிற்கு வாக்களிக்க போகிறோமா? 2016 ஒரே நாள்ல ஒட்டுமொத்த நாட்டையும் பிச்சைக்காரனாக மாற்றி, கஷ்டப்பட்டு உழைச்சு நாம சம்பாதிச்ச காசு செல்லாது, 500 1000 செல்லாதுன்னு சொல்லி ஒரே நாளில் ஒட்டுமொத்த நாட்டையும் பிச்சைக்காரனாக மாற்றிய நபர் நரேந்திர மோடி அவர்கள் மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்திய கதையாக அவர் கொண்டு வந்த திட்டம் அத்தனையும் அடிப்பட்ட திட்டம். ஜிஎஸ்டின்னு கொண்டு வந்தாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எவனெல்லாம் நகைக்கடை வச்சிருந்தானோ அவனெல்லாம் ஜிஎஸ்டி வந்ததுக்கு பின்னாடி பொண்டாட்டி தாலியை கொண்டு போய் அடகு வச்சிட்டான். இவனெல்லாம் பால் பண்ண வச்சிருந்தானோ அவனெல்லாம் பெத்த பிள்ளைக்கு பால் வாங்க வழி இல்லாம போயிட்டான், தெருவுக்கு போயிட்டான். அப்ப கொண்டு வந்த திட்டங்கள் அத்தனையும், அதே போல சிஏஏ, என்பிஆர், என்ஆர்சி, இந்த நாடு தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் நகமும் சதையும் போல, அண்ணனும் தம்பியும் போல, மாமனும் மச்சானும் போல, அப்படி இருக்கின்ற தேசத்தில் ஏதாவது கலவரத்தை தூண்டிவிட்டு பிரியாணி அண்டாவை தூக்கி விடலாமா, தாமரைக்கு சில வாக்குகளை பொறுக்கி விடலாமா என்று பாஜக ஒருபுறம் வந்து கொண்டிருக்கிறது. பெற்றோர்களே, அது அத்தனைக்குமான தீர்வாக, மாற்றமாக களத்தில் இருக்கிற பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள், சீவானின் தம்பிகள், ஒரே ஒரு முறை எங்களை உற்று நோக்குங்கள், கவனியுங்கள். ஓட்டுக்கு காசு கொடுப்பான். இந்த நடிகர் விஜய் ஆண்டனி ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு.
என்ன சொன்னாருன்னா, முடிஞ்ச அளவுக்கு ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க. ஒருவேளை உங்களுக்கு வறுமை ஏழ்மை வாங்கித்தான் ஆகணும்னா வாங்குங்க, ஆனால் காசு எவன் கொடுத்தானோ அவனுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லி விஜய் ஆண்டனி சொல்லி இருப்பார். ஏனென்று சொன்னால், நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்ப வந்து நவாஸ்கனி காசு கொடுக்கிறாரு, அவர் வந்து காசு கொடுக்கிறாருன்னா நீங்க கேளுங்க, எப்பா எனக்கு காசு கொடுத்து என் ஓட்டை வாங்கி ஜெயிச்சு வந்து, காசு கொடுத்தாவது ஜெயிச்சு வந்து எனக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறியே, நீ அம்புட்டு நல்லவனா, அவ்வளவு நல்லவனா? காசு கொடுத்தாது மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறியே, உன் முகரக்கட்டையெல்லாம் பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே அப்படின்னு கேளுங்க. அதை தாண்டி அளவு கொடுக்கறத முடிவு பண்ணிட்டோம்னா, நம்ம வீட்டு ஆட்டுக்குட்டிக்கு நாம தானே ரேட்டு சொல்லணும், நம்ம வீட்டு நாட்டுக்கோழிக்கு நாம தானே ரேட்டு சொல்லணும். அது போல ஓட்டுக்கு காசு கொடுக்க வந்தான்னா நம்ம வீட்டு ஓட்டுக்கு நாம தானே காசு சொல்லணும். ஆமாவா இல்லையா? அவர் என்ன கொடுக்கறது? 500 ஓவா 200 ஓவா. இந்த முறை வந்தார்னா, நவாஸ்கனி வந்தாலும் சரி, ஐயா ஓபிஎஸ் வந்தாலும் சரி, சொல்லுங்க, இங்க பாருங்க மிஸ்டர் நவாஸ்கனி, இன்னும் பழைய ஞாபகத்தில் அந்த 500 ஓவாவை தூக்கிட்டு வராதீங்க. விலைவாசி ஏறி போச்சு. தோரம்பருப்பு பொருள் என்ன ரேட்டு தெரியுமா? அப்ப என்ன ரேட்டு, இப்ப என்ன ரேட்டு? சிலிண்டர் அப்ப என்ன ரேட்டு, இப்ப என்ன ரேட்டு? வெள்ளை பூண்டு 1 கிலோ அன்னைக்கு என்ன ரேட்டு, இன்னைக்கு என்ன ரேட்டு? அதனால விலைவாசிலாம் ஏறி போச்சு. சும்மா அந்த 500 டென்ஷன் ஆயிரும் பார்த்துக்குங்க. அதனால இந்த தேர்தலில் எங்க வீட்டில் 4 ஓட்டு இருக்கு. ஒரு ஓட்டுக்கு 2 லட்சம் ரூபாய் மேனிக்கு போட்டு 4 ஓட்டுக்கு 10 லட்சம் கொடுத்தா பரதேசி பையில உனக்கே போடுறேன். சொல்லுங்க. இல்ல என்னங்க 10 லட்சம் நெஞ்ச பிடிச்சாருன்னு வச்சுக்கோங்க. நெஞ்ச பிடிச்சாருன்னா மிஸ்டர் நவாஸ்கனி கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னா போங்க, பின்னாடி எங்க ஐயா ஓபிஎஸ் வந்துட்டு நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். சொல்லுங்க. ஏன்னா அப்படியாவது டிமாண்டை ஏத்துங்க. நாங்க உண்மையை சத்தியம் பண்ணி சொல்றோம். ஜீவானின் தம்பிகள் வர்ற வழியெல்லாம் பார்க்கிறோம். என் பெரியாத்தா சின்னாத்தா கழுத்துல கையில காதுல மூக்குல ஒண்ணும் இல்லை, ஒருத்த கயிறை போட்டு நிக்கிறான். பெரிய வருத்தமா இருக்கு. கழுத அப்படியாவது ஒரு 10 லட்சத்தை வாங்கி நல்ல கையில காலில் கழுத்துல எல்லாம் போட்டுக்கிட்டு நின்னா, அப்படி வாங்கிட்டு நீங்க உதயசூரனுக்கு ஓட்டு போடுவீங்கன்னா, ஏனிச்சனத்துக்கு போடுவீங்கன்னா தாராளமா போடுங்க. உண்மையில் நீங்கள் சீமானின் தம்பிகளுக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி தான், உண்மையில மகிழ்ச்சி. ஆனால் கேவலம் 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு அதே போல என் பெரிய பஞ்சத்தப்பன் பார்த்தீங்கன்னா குவார்ட்டருக்கு ஓட்டு போடுறது, கட்டிங்க்கு ஓட்டு போடுறது. கட்டிங் போயும் கட்டிங்க்குலாம் ஓட்டு போடலாமா? அவ்வளவு சீப்பா போச்சா? அதனால வருவான், காசு கொடுப்பான், சத்தியம் வேற கேட்பான். சத்தியம் கேட்டானா நாசமா போட அயோக்கிய பிள்ளை சத்தியத்தை பண்ணி விட்டுருங்க. பண்ணி விட்டுட்டு கொடுத்த காசுல ஒரு 11 ரூபாய் எடுத்து மாரியம்மனோ காளியம்மனோ நம்ம குலதெய்வம் எதுவோ நேர்த்திக்கடனை போட்டு உண்டியல்ல கொண்டு போய் போட்டுட்டு, ஆத்தா மகமாயி இந்த அயோக்கிய பையன் அவங்க அடிச்ச காசுல எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தான், அதுல நான் வாங்கிட்டேன், கொஞ்சம் செலவுக்கு டைட்டா இருந்தது, இந்த குழுவுக்கு கொடுக்கணும், பாலுக்கு பாக்கி இருக்கு, மளிகை கடைக்கு பாக்கி இருக்கு, அதனால வாங்கிக்கிட்டேன். அந்த வாங்கின காசுல உனக்கு ஒரு 11 ரூபாய் ஓம் பங்கு உன்னுடைய ஷேரை போட்டேன் தான், இந்த உண்டியல்ல போட்டேன். அதனால கண்டுக்காத. நான் கை நீட்டி காசு வாங்கினாலும் கூட இந்த முறை என்னுடைய ஓட்டு உண்மையும் நேர்மையுமாக நிற்கின்ற நாம் தமிழர் கட்சிக்கு ஒளி வாங்கி சின்னத்துக்கு தான் நான் போறேன். ஆத்தா மேல பாரத்தை போட்டு நீங்க ஓட்ட போடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதே போல என் பெரிய பஞ்சித்தப்ப எல்லாத்தையும் சொல்றேன், நான் டெய்லியும் தான் குடிக்கிறீங்க இல்லையா, தினமும் தான் குடிக்கிறீங்க, ஒன்னும் கெட்டு போயிடாது. எலெக்ஷன் அன்னைக்கு ஒரு நாளாவது குடிக்காம தெளிவா போய் ஓட்ட போடுங்க. ஏன்னா தெளிவா இருக்கும்போது நம்ம பெரியப்பன் தெளிவா இருக்கான். ஆமா போடணும், அந்த தம்பி அன்னைக்கு சொன்னாங்கப்பா, மாற்றம் வரணும், மைக்கு சின்னம்ட்டே போறான். போற வழியில திமுக கட்டிங் வாங்கி கொடுத்தாம்னா குடிச்சிட்டு இவங்க மைக்கு சொன்னாங்களா ஸ்பீக்கர் சொன்னாங்களான்னு தெரியலையே, ஏதோ ஒரு சின்ன சொன்னாங்க மறந்துட்டேன்ப்பா அப்படின்னு போய் மறுபடியும் உதயசூரன் ஓட்டுறது வேண்டாம். அதனால அப்படி அவசரம்னா காலை எந்திரிச்சு உடனே குளிச்சு அலாரம் வச்சு எந்திரிச்சு குளிச்சு விறுவிறுன்னு போய் ஓட்ட போட்டு கூட போய் பெரியப்பா நீ கோட்டை போடு, தப்பா போட்டாத, நீ தப்பா போட்டதுனாலதான் இத்தனை வருஷமா நாங்க படாத பாடுபட்டு இருக்கோம். அவர் ஒரு புறம் எதையாக ஒன்று சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். போன முறை இங்கே வேடிக்கை பார்க்குற என் பெற்றோர்கள் பெரியவர்கள், நீங்கள் போன முறை நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போட்டிருந்தால், வாக்களித்திருந்தால், இந்த முறை நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம். இந்த புனிதமான மணமேல்குடி மண்ணில் நின்று எங்கள் மொழி உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியான எங்கள் தமிழை தவிர எதுக்கும் தலைவணங்காத சீமானின் தம்பிகள், தமிழினும் மேலாக தாயினும் மேலாக நாங்கள் உயிருக்குயிராக நேசிக்கின்ற எங்கள் தலைவர் மேதகுவே பிரபாகரனை தவிர எவருக்கும் தலைவணங்காத சீமானின் தம்பிகள் முதல் முறையாக இந்த மணமேல்குடி மண்ணில் நின்று எங்கள் பெற்றோர்கள் பெரியவர்களை பார்த்து நாங்கள் தலை வணங்கி கேட்பது ஒன்றே ஒன்றுதான். போன முறை எங்களுக்கு நீங்க ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா இந்த முறை நீங்கள் வாக்கு செலுத்த போகின்ற போது வேறு எதுவுமே செய்ய வேண்டாம். 2 கைகளில் ஒரு கைக்கு ஒருவர் வீதம் 2 பேரை கையிலே பிடித்துக் கொண்டு நீங்கள் வாக்குச்சாவடிக்கு போகின்ற போது, அது உங்கள் பெற்றோராக இருக்கலாம், தாய் தகப்பனாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், அல்லது போன தேர்தலில் நீங்கள் சிங்கிளாக இருந்திருக்கலாம், இப்போது மிங்கிளாக இருக்கலாம்,
அப்படி ஆகி இருந்தால் அவர்களை கையில் பிடித்துக் கொண்டு சொல்லுங்க, மச்சான் மாப்பிள, நீ நாம் தங்கச்சிக்காக போடுறியோ இல்லையோ, நீ அண்ணன் ஜீவானுக்காக போடுறியோ இல்லையோ, அவர் பேசுற தத்துவத்துக்காக போடுறியோ இல்லையோ, இளவு உன் கூடையே சுத்துறனே செவ்வாழ 15 வருஷமா சுத்துறனே, ஏன் முகர கட்டைக்காவது போடக்கூடாதா, ஓட்டு போடக்கூடாதா, போடுறா மாப்பிள அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி 2 பேரை மட்டும் 2 கையில பிடிச்சு கேட்டுக்குள்ள லாக் பண்ணி கொண்டு போய் ஓட்ட போடுறா, ஒளி வாங்கிக்கு போடுறா அப்படின்னு சொல்லி போட வச்சிட்டீங்கன்னா போன முறை வாங்கின வாக்கு 33 லட்சம். இந்த முறை அது அப்படியே 3 மடங்காக 1 கோடி வாக்குகளாக நம்மால் பெற்றுவிட முடியும். 1 கோடி வாக்குகளை பெற்றுவிட்டோம் என்று சொன்னால் பாராளுமன்றத்திற்குள் 4 இருந்து 6 பாராளுமன்ற உறுப்பினர்களை நம்மால் அனுப்பி வைத்து விட முடியும். அனுப்பி வச்சா என்ன ஆகும்? 6 பாராளுமன்ற உறுப்பினர்கள், மொத்தம் 543 பேர் இந்தியாவில். அதுல 6 பேர் ஒன்று போல சீருடை அணிந்து, சீருடையில் நம்முடைய தலைவனின் படம். எந்த தலைவன்? ஒன்றானவன், உலகை வென்றானவன், 2ஆனவன், ஈழம் கண்டானவன், 3ஆனவன், முகவரி ஈன்றானவன், 4ஆனவன், தமிழர் மாண்பானவன், 5ஆனவன், ஐயம் கலைந்தானவன், 6ஆனவன், பாரில் வேறானவன், 7ஆனவன், தமிழர் வேளானவன், 8ஆனவன், ஈழம் தொட்டானவன், மன்னாதி மன்னன், மாசற்ற அண்ணன், பேசாமல் பேச வைக்கின்ற பெருமா வீரன், 2ஆம் கரிகாலன், ஈழத்து எல்லாளன், எங்களுயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரனுடைய படம் பதித்த சட்டையை போட்டுக்கொண்டு போய் உள்ளே போய் மற்ற அத்தனை உறுப்பினர்களும் ஆண்டவன் மீது ஆணையாக, உலத்தின் மீது ஆணையாக என்று பதவியேற்கின்ற போது எங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்கள் தேசிய தலைவன் மேதகுவே பிரபாகரன் மீது ஆணையாக நான் பதவி ஏற்கிறேன் என்று சொல்வது உலக வரலாற்றில் தாழ்ந்து வீழ்ந்து கிடந்த தமிழ் தேசிய இடம் மீண்டும் எழுந்தது, வரலாறு படைத்தது என்று இந்த காலம் சொல்ல காத்திருக்கிறது. பெற்றோர்களே, தயவு செய்து செய்யும், தயவு செய்து. அதனால இது வெறும் கேட்டோம் பேசிட்டு கலைஞ்சு போனோங்கிறது இல்லாம, நேரம் குறைவாருக்கு அம்மா பேசணும், அதனால கலைஞ்சு போனதாக இல்லாமல் பெற்றோர்களே தயவு செய்து இதை ஒரு பேசு பொருளாக மாற்றுங்கள். கட்டாயம் நாம் வெற்றி பெறுவோம். நன்றி அறிவிப்பு கூடத்தில் இன்னும் அதிகமாக பேசுவோம். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். நான் கமலன். தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரனுடைய ஆசியோடு, தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழ் சீமானனுடைய நல்லாசியோடு ராமநாதபுர பாராளுமன்ற தொகுதியில் களமிறக்கப்பட்டுள்ள பெண்புலியாம் சந்திரபிரபா ஜெயபால் அவர்கள் உங்களோடு. என் உடன் பிறந்தோரே, இதுவரையில் எழுச்சி மிக்க பேச்சுக்கள், வைரச் சிதறல்களா அல்லது முத்து சிதறல்களா என்று யோசிக்க வைக்கும் தகவல்கள் உங்கள் முன்னே. உங்க நேரத்தை நிறைய எடுக்கணும்னு நான் நினைக்கல. ஆனா சொன்ன தகவல்கள், அதில் வெளிப்பட்ட வலி, அதில் வெளிப்பட்ட ஆதங்கம், அதை நீங்கள் உணர வேண்டும். இன்னைக்கு உட்காந்து சிந்திங்க. வீட்டுக்கு போனோம் படுத்து தூங்கிட்டோன்னு தூங்காதீங்க. உட்காந்து சிந்திச்சு உங்க வாக்குகளை யாருக்கு செலுத்தணும்னு நீங்க முடிவு பண்ணுங்க. திராவிட கட்சிகள் உங்களை நல்லா ஏமாத்தி இருக்கு. லஞ்ச லாவண்யம் என்ற தமிழ்நாட்டில் அறியோம்னு கொண்டு வந்தவங்க அவங்க தான். இன்னொருத்தன் மதத்தை சொல்லி உங்ககிட்ட அரசியல் பண்ணிட்டு இருக்கான். இன்னும் நீங்க வேலைக்கு போறீங்க, வரீங்க, ஓட்டை போடுறீங்க, எல்லாம் பண்றீங்க. ஆனா ஒருவித ஆழ்ந்த உறக்கத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். அதனாலதான் நீங்க ஏமாந்து போறீங்க. ஏன் அரசியல்னு வரப்ப உங்க வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது உங்கள் மூளை செயலில் இழந்து விடுகிறதா, அல்லது அந்த பணத்தை பார்த்த உடனே நீங்க கோமாக்கு நீங்க போயிடுறீங்களா? நல்லா சிந்திச்சு யோசிச்சு பாருங்க. இத்தனை முறை மாற்றி 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 உங்கள் வாக்குகளை செலுத்தினீர்கள். ஊர் அப்படியே தான் இருக்கு. இன்னைக்கு கூட பரப்புரை நான் சுற்றுப்பயணம் செய்த பொழுது உங்களுடைய நீர்நிலைகள் இருக்கும் நிலையை பார்த்து எனக்கு நாம் தமிழர் கட்சியின் நாடாளுமன்ற வேட்பாளர் டாக்டர் பேராசிரியர் டாக்டர் சந்திரபிரபா ஜெயபால் உங்கள் முன்னிலையில் நின்று வாக்கு கேட்கிறேன். மனசாட்சியோடு செலுத்துங்கள். உண்மையாக நேர்மையாக சிந்தியுங்கள். நேர்மை உண்மையை முதன்மையாக கொண்டு செயல்படும் ஒரு கட்சியின் வேட்பாளராக நிற்கிறேன். இம்முறை விழித்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஆழ்ந்த உறக்கம் இருக்கு இல்லையா, அதுல இருந்து வெளியில வாங்க. உணரணும், நீங்க வலிக்கணும். என் மண்ணுக்கு என் பிரதிநிதிகள் எதுவும் செய்யல, இவனை நான் திருப்பி கொண்டு வரணுமான்னு நீங்க யோசிக்கணும். வலிக்கணும் உங்களுக்கு. இல்லைன்னா இந்த தாய் மண்ணுக்கு உங்களுக்கு கடமையே இல்லை. உங்க தாய்க்கு நீங்க செய்யற கடமையிலிருந்து நீங்க தவறுவதற்கு சமம். அதனால கண்டிப்பா யோசிச்சு உங்கள் வலிமையான வாக்குகளை செலுத்தி என்னை வெற்றி பெற செய்யுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.
நன்றி உரையாக அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி தகவல் தொழில்நுட்ப பிரிவின் தொகுதி செயலாளர் ஜீவராஜ். இவ்வளவு நேரம் எங்களுடைய பேச்சுக்களை உற்று நோக்கி கொண்டிருந்த என்னுடைய அருமை தமிழ் சொந்தங்களே, நீங்க இவ்வளவு நேரம் பேச்சை கேட்டீங்க. தயவு செஞ்சு இந்த கூட்டத்தோட மறந்துட்டு போயிடாம வர 19ஆம் தேதி உங்க எண்ணம் முழுக்க நம்ம மைக் சின்னம் தான் இருக்கணும். தயவு செஞ்சு இந்த திரும்ப திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸுக்கு வாக்கு செலுத்தி நீங்க என்ன ஆகி போச்சு? ஒரு மாற்றமும் நடக்க போறதில்ல. ஒரு 5 வருஷம் நாம் தமிழர் கட்சி தான் கொடுத்து பாருங்களேன். அதுக்கப்புறம் நீங்க பாருங்க இந்த மண்ணை மக்களை நாங்க எப்படி மாத்தி காட்டுறோம் அப்படின்னா. தயவு செஞ்சு இந்த பணம் நாங்களே எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம். பணத்தை வாங்கிட்டு தயவு செஞ்சு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு. நம்ம மக்கள் அதை கேட்குற மாதிரி இல்லை. பணத்தை இனிமேல் நாங்கள் என்ன சொல்றோம், பணத்தை வாங்கிக்கிறோங்க. அது அவங்க உழைச்ச பணம் கிடையாது. மணலை தேடி, மலையை தேடி, தண்ணியை தேடி இப்படி வித்து எடுக்கிற பணம் தான் அந்த பணம். அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க. அடுத்த தடவை எங்களுக்கு பயம் வந்துடும். அடுத்த தடவை இந்த மலையை கலருக்கு, மணலை கலருக்கு, தண்ணியை கலருக்கு அவங்களுக்கு பயம் வந்துடும். தயவு செஞ்சு அதை மட்டும் நினைவுல வச்சுக்கிறோங்க. ஏப்ரல் 19ஆம் தேதி நம்மளுடைய சின்ன மைக் சின்னம், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறோங்க. நம்மளுடைய சின்னம் வாக்கு பெட்டியில 4வது இடத்துல இருக்கு. முதல் வரிசையில முதல் பெட்டியில 4வது இடத்துல இருக்கு. என்ன 4வது என்ன நம்மளுடைய மைக் சின்னம். மற்ற களவாணி கூட்டணிகள் போல இல்லாம மக்களோட கூட்டணியோட இருக்கும். மக்கள் மட்டும்தான் நாம் தமிழர் கட்சியோட கூட்டணி. அதனால அதை கவனத்தில் எடுத்துக்கிறோங்க. மற்றபடி இந்த அறந்தாங்கி இந்த நாடாளுமன்ற தொகுதி பரப்புரைக்கு நம்ம அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிகள்லாம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி உறவுகள் மற்றும் நம்மளுடைய அனைத்து உறவுகளும் பெரும்பாடுபட்டு சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாருமே வேலை பார்த்துருக்கோம். 3 கூட்டம், ஆவடையார்கள் ஒன்றிய கூட்டம், அதை நடத்திய உறவுகள் அனைவருக்கும் புரட்சி வாழ்த்துக்கள். ஆவடையார்கள் ஒன்றிய உறவுகள் தொகுதி பொறுப்பாளர்கள் அனைவருக்கும். அடுத்ததாக அறந்தாங்கி ஒன்றியத்திலையும் ஒரு கூட்டம் போட்டிருக்கோம். அங்கே வாகன பரப்புரை ஒன்றியம் முழுக்க பரப்புரை பண்ணியிருக்கோம். அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்ததாக நம்ம இன்னையோட முடியுது. நம்ம வேட்பாளர் வச்சு நம்ம பரப்புரை கூட்டம் நடத்துறது இன்னோட முடியுது. நாளையோட பரப்புரை முடியுது. நாளையோட 5 மணிக்கு நமக்கு வாகனம் கொடுத்து உதவிய அண்ணன் இப்ராஹிம் அண்ணன் அவர்களுக்கும், மேலும் அறந்தாங்கி கார்த்தியன் அண்ணன் அவர்களுக்கும், மேலும் அண்ணன் தொகுதி செயலாளர் வேங்கை பழனி அவர்களுக்கும் வாகனம் கொடுத்து நமது பரப்புரைக்கு பேருதவி செய்த உங்கள் மூவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் புரட்சி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் களப்பணியிலே ஈடுபட்ட நமது அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி உறவுகள் அனைவருக்கும் புரட்சி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்மளோடு ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் அவர்களும் நம்மளோடு அயராது பாடுபட்டார்கள். அவர்களுக்கும் அத்துணை பொறுப்பாளர்களும் ராமநாதபுரம் உறவுகளுக்கும் நன்றிகளையும் புரட்சி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக நமது மருத்துவ பேராசிரியர் சந்திரபிரபா ஜெயபால் அவர்களுக்கு எங்களோடு கிட்டத்தட்ட 3 நாள் நமது பகுதியிலே பரப்புரைக்கு வந்து விட்டார்கள், நம்மளோடு இருந்தார்கள். மறந்துடாதீங்க, நம்மளுடைய சின்ன மைக் சின்ன வேற ஒண்ணுமில்ல, மறந்துடாதீங்க. அவ்வளவுதான். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.